ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனில் உங்களோட கிரெடிட் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட கூகுள் பேயில் ஆல்ரெடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரியே உங்களோட கிரெடிட் கார்டையும் லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட பேமெண்ட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டை அதில் லிங்க் பண்ணியிருக்க பட்சத்தில் கிரெடிட் கார்டில் என்ன லிமிட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டில் இருந்தே பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரூபே கிரெடிட் கார்டு மட்டும்தான் இதில் லிங்க் பண்ண முடியும். மற்ற எந்த நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் லிங்க் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ரூபே கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி புதுசாக கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரூபே கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி கூகுள் பேல உங்களோட கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் ரைட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். இதில் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே எந்த பேங்கோட கிரெடிட் கார்டை நீங்கள் இதில் லிங்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு எந்த கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபெச் பண்ணும். நீங்கள் இந்த மொபைல் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கும் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட்டை தான் நம்ம லிங்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்க கார்டை காட்டினதும் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்கும். கார்டில் இருக்க நம்பரை கொடுத்துருங்க. எக்ஸ்பைரி டேட்டும் கேட்கும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பின் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் கிரியேட் பின் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிஜிட் பின்னை செட் பண்ணிக்கணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணும்போதும் இதே மாதிரி நம்ம 6 டிஜிட் பின் என்டர் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ஓடிபி வரும். ஓடிபி அதுவே ஃபெச் ஆகி எடுத்துக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா யூபிஐ பின் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உள்ள அதே ப்ராசஸ் தான். யூபிஐ பின் நம்பர் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டில் யூபிஐ பின் நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் கன்ஃபார்ம் யூபிஐ பின் கேட்கும். திரும்பவும் நீங்கள் அதே பின்னை திரும்ப செட் பண்ண வேண்டியிருக்கும். செட் பண்ணதும் நமக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி ஆடிங் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கப்புறம் எந்த பில் பேமெண்ட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி எந்த ஒரு கடையில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ண வேண்டிய ஸ்கேன் பண்ணாலும் சரி, நமக்கு டிஸ்பிளேல இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் காட்டுற இடத்துல இந்த கிரெடிட் கார்டு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி தான். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் எஸ்பிஐ பேங்க் காட்டுது. அதுக்கப்புறம் ஐஓபி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், யூனியன் பேங்க், லாஸ்ட்டாக பாருங்கள் கிரெடிட் கார்டு, ரூபே கிரெடிட் கார்டு. நம்ம இப்போ லிங்க் பண்ண எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இதில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதில் இருந்தே நீங்கள் இந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனில் உங்களோட கிரெடிட் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.